ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டு சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த 6th சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரலாம், மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் பார்ட் ஏ, பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு நான் பிரித்து கொஸ்டின்ஸை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் 6.3, 6.5, 6.7, 6.23 இந்த 4 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸில் இருக்கு. இந்த 4 கொஸ்டின்ஸையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 9 and 10 பார்த்துக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 4. டோட்டலி 1, 2, 3, 4, 5, 6 and 7 இந்த ஒரு 7 கொஸ்டினை நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கம்பல்சரியாக நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒன்லி 7 கொஸ்டின்ஸ் லேர்ன். ஸோ 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, cos alpha plus beta, cos alpha minus beta, and altitudes of a triangles are concurrent. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 6.4ல் இந்த 4th கொஸ்டின்ஸ் இது வந்து ரொம்ப மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அண்ட் ஆல்சோ பார்ட் 2ல டைப் 2ஆக பிரிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் 6.43, 6.44, 6.46 அண்ட் எக்ஸசைஸ் 6.7ல் 1, 2, 3, 4, 5, 6, 7 டோட்டலி இதில் ஒரு 7 கொஸ்டின், இதில் ஒரு 3 கொஸ்டின், 10 கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா இதுலேயும் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுவீங்க. இதில் ஒரு 7 + 3 10 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த எல்லா கொஸ்டினையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 மார்க்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Otherwise you will get compulsory 10 marks you will get from these questions. ஸோ அதனால் இதை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. தேங்க்யூ.